அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாம் மனித சமூகத்திற்கு அமைதியை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம். எல்லோரோடும் அன்போடும் பாசத்தோடும் பிரியத்தோடும் இருக்க வேண்டும், பழக வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருகிறது, ஆர்வப்படுத்துகிறது. ஒருத்தருக்கொருத்தர் சலாம் சொல்லிக்கொள்ள வேண்டும், பார்ப்பவர்களை புன்முறுவலோடு பார்க்க வேண்டும், யாரையும் வெறுத்து ஒதுக்கிவிடக்கூடாது, எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும். நீங்கள் வீட்டில் வைக்கக்கூடிய குழம்பில் கொஞ்சம் அதிகப்படுத்தி அதை அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு நீங்கள் தர வேண்டும். உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு அண்டை வீட்டாரை, உங்கள் சொந்த பந்தங்களை அழைத்து கொள்ள வேண்டும். அவர்கள் அழைத்தால் நீங்கள் பதிலளிக்க வேண்டும். இதுவெல்லாம் மனிதர்களுக்கு மத்தியில் அன்பை விசாலப்படுத்துகின்ற காரியங்கள். அன்பைத்தான் இஸ்லாம் போதிக்கிறது. மனிதர்களுக்கு மத்தியில் அன்பையும் பாசத்தையும் விதைப்பவன் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வதுகுரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ் செய்த அருள்கொடையை நீங்கள் எண்ணி பாருங்கள். என்ன அருள்கொடை? இது குன்தும் அஅதாஅன், நீங்கள் விரோதிகளாக இருந்தீர்கள், ஒருத்தருக்கொருத்தர் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுக்கிடையில் அல்லாஹு தஆலா உல்ஃபத்தை, பிரியத்தை ஏற்படுத்தினான். ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா, நீங்கள் அல்லாஹ் ஏற்படுத்திய அந்த அன்பினால், பிரியத்தினால் உற்ற தோழர்களாக மாறிவிட்டீர்கள். இது அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருள்கொடை, அதை எண்ணி பாருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். உள்ளங்களை இணைத்து வைக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். ரெண்டு பேரை இணைத்து வைக்கிறான். அது கணவன் மனைவியாக அல்லது நண்பர்களாக, சகோதரர்களாக, ரெண்டு பேரையும் அன்போடும் பாசத்தோடும் இணைத்து வைக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறான். இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டையை மூட்டி விடுறது, பிரச்சனையை ஏற்படுத்துறது, பிரிவினையை ஏற்படுத்துறது, இதெல்லாம் ஷைத்தான் பண்ணக்கூடிய வேலை. இன்னமா யுரீது ஷைத்தானு அய்யூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்லா, உங்களுக்கிடையில் சண்டையையும் விரோதத்தையும் வெறுப்புணர்வையும் ஏற்படுத்துவதற்கு ஷைத்தான் முனைகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஷைத்தானுடைய வேலை தான் விரோதத்தை ஏற்படுத்துறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்களுக்கிடையில் அன்பை ஏற்படுத்துவதற்குத்தான் பாடுபட்டார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு வந்த பிறகு அவர்கள் செய்த முதல் வேலை என்ன அப்படின்னு சொன்னால், அதுவரை காலமாக பரம்பரையாக சண்டையிட்டு கொண்டிருந்த சமுதாயத்தை, குடும்பத்தை, மனிதர்களை இணைத்து உடன் பிறந்த சகோதரர்களை விட காட்டிலும் மிக அற்புதமான ஒரு சகோதரத்துவத்தை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் அவுஸ் ஹஸரஜ் என்ற இரு கோத்திரத்தார்கள் இருந்தார்கள். அவங்க காலமாக அவங்க சண்டை தான். எப்போ பார்த்தாலும் கையில் கத்தியும் ஆளுமாகத்தான் சுற்றி கொண்டு இருப்பார்கள். ஏதாவது சின்ன பிரச்சனைனா இவங்க அவங்கள்ட்ட சண்டைக்கு போயிடுவாங்க, அவங்க இவங்களுக்கு சண்டைக்கு வந்துடுவாங்க. ஒரே போர்க்களங்கள் தான் அவர்களுக்கு மத்தியில் நடந்து கொண்டே இருந்தது. பல நூற்றுக்கணக்கான வருடங்களாக அவங்களுக்கு இடையில் சண்டை தான். ஒரு பிணைப்பு இல்லாமல் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களை பார்த்தார்கள். ஒரே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவர்களை ஒன்றாக, இணை பிரியாத சகோதரர்களாக அவர்களை மாற்றினார்கள். அவங்க உள்ளத்தில் இருந்த அந்த விரோதத்தை களைஞ்சாங்க, வெறுப்புணர்வை நீக்கினார்கள், சகோதரர்களாக மாற்றினார்கள். அவர்கள் இவர்களுக்கும் உயிரை குடிக்கின்ற அளவிற்கு மிகப்பெரிய உன்னதமான சகோதரர்களாக அவர்களை மாற்றக்கூடிய அரும்பணியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹிஜ்ரத்திற்கு வந்த பிறகு தன்னுடைய தலையாய பணியாக அவர்கள் மேற்கொண்டார்கள். அத்தனை பேரும் சகோதரர்களாக மாறினாங்க. பொதுவாகவே அரபிகளிடத்தில் அந்த கோத்திரத்தை வைத்து, குடும்பத்தை வைத்து, பாரம்பரியத்தை வைத்து சண்டை போடுறது, பெருமை பாராட்டுறது அவங்களுக்கு இயல்பிலேயே இருக்கக்கூடிய ஒரு குணம். யாராவது தூண்டி விட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த குணம் வந்துடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவுக்கு எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சகோதரர்களாக மாறின பிறகு ஒரு யூதர் மதீனாவுக்கு வந்தார்.
அங்கே மக்கள்லாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. எந்த மக்கள் அப்படின்னு சொன்னால், யார் காலமாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்களோ அந்த அவுஸ் ஹஸரஜ் என்ற இரு கோத்திரத்தார்கள் ஒன்றா உட்காந்து ரொம்ப அன்போடு பிரியத்தோடு பேசிகிட்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்த்தாரு. என்ன ஒரு காலத்தில் இவங்களாம் சண்டை போட்டு இருந்தவங்களாச்சே, இப்போ உட்காந்து அழகாக பேசிகிட்டு இருந்தாங்களே, எப்படி இந்த நிலைமை மாறிச்சு, அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் நினச்சான். அது ஷைத்தானுடைய குணம். 2 பேரும் ஒன்றா இருந்தால் பிடிக்காது. எப்படியாவது இவங்களுக்கு மத்தியில் அந்த பழைய அந்த சண்டை உணர்வை, அந்த குரோதத்தை ஏற்படுத்தி இவங்களை பிரித்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லி எண்ணி அந்த சபையில் உட்காந்து பழைய கதையெல்லாம் உட்காந்து பேசுகிறோம். முன்னாடி உள்ள சண்டை போட்டுட்டு இருந்தாங்கள்ல, அந்த கசப்பான நிகழ்வுகளை எல்லாம் பேசினான். அதை யாவப்படுத்தின உடனே அவங்களுக்கு உள்ளே இருந்த அந்த பழைய தூண்டுதல் ஏற்பட்டு மறுபடியும் அவங்களுக்குள்ள அந்த குடும்பத்தினுடைய சண்டை, அந்த குடும்பத்தினுடைய உயர்வு, பாரம்பரியத்தை பற்றி உண்டான அந்த உயர்வு, அதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க அவங்கள பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க அவங்கள பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே பேச்சு முத்தி போய் மறுபடியும் ஒரு சண்டை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தாங்க, கோவப்பட்டு சொன்னாங்க, அபிதாவல் ஜாகிலியத்தி வான பைன அலுஹுரிக்கும், நான் உங்களுக்கு மத்தியில் இருக்கும் பொழுதே நீங்கள் ஜாகிலியா காலத்தில் சண்டை போட்டிருந்த மாதிரி மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்கள கண்டித்தாங்க. அதுக்கு பிறகு தான் நம்ம பெரிய தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி உணர்ந்து இனிமேல் அந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்ய மாட்டோம் என்று சொன்னாங்க. அப்போ அவங்களுடைய இரத்தத்தோடு ஊறி இருந்த அந்த ஒரு விஷயம், ஒருத்தரை விரோதம் கொள்வது, சண்டை போடுறது, பிரச்சனை பண்ணுறது, அதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழித்தார்கள். அவர்களை சகோதரர்களாக மாற்றினார்கள். யாரையும் விரோதம் கொள்ளக்கூடாது என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. விரோதம் கொள்வது மனிதனை அழிவில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய குணங்களில் ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சயுஸீபு உம்மத்தி தாவுல் உமம், என்னுடைய சமுதாயத்திற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தவர்களுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நோய் என் சமுதாயத்துக்கு வரும் அப்படின்னாங்க. முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்திற்கு இருந்த ஒரு பெரிய நோய் என் சமுதாயத்துக்கு வரும். ஃபகாலு, சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் வமா தாவுல் உமம், முன்னால் வாழ்ந்த சமுதாயத்திற்கு இருந்த நோயினா என்ன, அப்படி என்ன நோய் அவங்களுக்கு இருந்துச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் அஷ்ர் வல் பத்ர் வத் தகாசுர் வத் தனாஜுஷ் ஃபி துன்யா வத் தபாகுது வத் தஹாசுத். அல் அஷ்ர், அல்லாஹ் செய்த நிஅமத்துக்களை மறுத்து பேசக்கூடிய ஒரு குணம் இருக்கும். அல்லாஹ் நிறைய நிஅமத்துக்களை செய்வான், நிறைய அருள்கொடைகளை செஞ்சுருப்பான். ஆனால் அதற்கெல்லாம் நன்றி செலுத்தாமல் அல்லாஹ்வினுடைய நிஅமத்துக்களையே மறுக்கக்கூடிய ஒரு குணம் முந்தைய சமுதாயத்திற்கு இருந்துச்சு. அது என் சமுதாயத்துக்கும் வரும் அப்படின்னாங்க. வல் பத்ர் வத் துக்யானு ஐந்த நிஅமா, அல்லாஹ் செய்த நிஅமத் செய்யும் பொழுது அந்த இடத்துல அவங்க வரம்பு மீறி செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க, பாவங்களில் ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க, அழிச்சாட்டியங்களில் ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நோய் என் சமுதாயத்துக்கு வரும்னாங்க. வத் தகாசுர், நிறைய வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய அந்த பேராசை என் சமுதாயத்திற்கு இருக்குன்னாங்க. வத் தனாஜுஷு ஃபி துன்யா, உலகத்திலே ஒருத்தருக்கொருத்தர் விரோதம் கொள்ளக்கூடிய, விரோதிகளாக மற்றவர்களை பார்க்கக்கூடிய ஒரு குணம் என் சமுதாயத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க எச்சரித்தாங்க. கடைசியில் இன்னொருத்தர் நல்ல வாழ்கிறத பார்த்து பொறாமப்படக்கூடிய ஒரு குணமும் என் சமுதாயத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட அந்த விரோதம் கொள்ளக்கூடிய, ஒருத்தரை விரோதியாக எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு குணம் இருப்பதை பார்க்க முடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹாலிகா, இன்னொருத்தரை விரோதம் கொள்ளக்கூடிய அந்த குணம் அப்படியே மொட்டை அடிச்சிரும் அப்படின்னாங்க. மொட்டை அடிச்சிரும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிய மொட்டை அடிச்சிரும் அப்படின்னு விளங்கிறாதீங்க. அல் ஹாலிகத்து ஃபி தீன், தீனையே மொட்டை அடிச்சிரும் அப்படின்னாங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தையே ஈமானையே இல்லாமல் ஆக்கிரும் அப்படின்னு எச்சரித்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் யாரையும் விரோதம் கொள்ளக்கூடாது, எல்லோரையும் நண்பர்களாக, சகோதரர்களாக பார்க்கக்கூடிய அந்த குணத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அனைவரிடத்திலும் அன்போடும் பாசத்தோடும் பிரியத்தோடும் பழகக்கூடிய நன்மக்களாக நம்மளை ஆக்கி அருள் புரிவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்